இழந்த எல்லாத்தையும் மீட்கலாம் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா. இது நம்ம பி ஏ கிங் சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உண்மையான கதை சொல்ல போகிறேன். இங்கிலாந்தில் ஒரு அப்பா தன் மகனுக்கு ஒரு படத்தை காமிச்சு இதுதான்ப்பா மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன், அப்பா நான் இதை கண்டிப்பாக ஏற போகிறேன், நான் கண்டிப்பாக அதை ஏறி முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம பையனுக்கு எதுவும் மர கேண்டிடுச்சு நினச்சி, இல்லைப்பா இது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது, அதுக்கெல்லாம் ஒரு தகுந்த உடல் அமைப்பு வேணும், உடல் வலிமை வேணும், இங்கே ஆக்சிஜன் கூட இல்லை, அதுக்கெல்லாம் உடல் ஒத்துழைக்கணும், அவங்களால மட்டும்தான்ப்பா முடியும்னு சொல்கிறாரு. அந்த ஒரு விஷயம் அந்த பையன் ஆழ் மனசில் பதிஞ்சிடுச்சு. அந்த பையன் வளர்றான், பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்றான். அப்போதான் வாழ்க்கையில் திரும்பி எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அடி விழுது. 16,000 அடி உயரத்தில் இருந்து பேராஷூட் மூலயமா குதிக்கிறப்போ பேராஷூட் முழுசும் திறக்காம நல்ல தடுமாறி கீழே விழுறான். அவன் உடம்புல இப்போ 3 இடத்துல எலும்பு முறிஞ்சிடுச்சு. மருத்துவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் உயிரை காப்பாத்துறாங்க. இதுக்கப்புறம் எழுந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம், வீல் சேர் இல்லாமல் இவரால் நகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நடந்த ஆண்டு 1996. அப்போ அவருக்கு வயசு 21. வாழ்க்கையில மீள முடியாத அடி, அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்ல ஒரு விதி அவ்வளவுதான் எல்லாரும் மனசு சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு நாள் அந்த இளைஞன் ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை செஞ்சு வச்சிருந்தான். அனுமதிக்கப்பட்ட அந்த படுக்க அறை பக்கத்துல இருக்க சுவத்துல ஒரு படத்தை கிறுக்கி வச்சிருந்தான். அது அந்த மவுண்ட் எவரெஸ்ட் படம். கிறுக்கி வச்சது மட்டும் இல்லாம, நான் அதை கண்டிப்பா ஏற போறேன் அப்படின்னு சொல்றான். நீங்களே சொல்லுங்களேன், அவர் பக்கத்துல நம்ம இருந்திருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? இது ஒரு பெரிய பைத்தியம் நினைச்சிருப்போம் இல்லையா? அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க, சிரிச்சாங்க. ஏண்டா வீல் சேருக்கு வரவே ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டாரு மருத்துவர், இதுல நீ வேற இப்படி சொல்லிட்டு தெரியுறியா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லை. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உண்மை என்னன்னா, அடிப்பட்ட பிறகு சரியா 18 மாசம் கழிச்சு 27/1998 he became the youngest Briton to climb Mount Everest. அதுக்கப்புறம் தலைவரோட ஆட்டம் பேய் ஆட்டமாயிடுச்சு. இவர் குதிக்காத, தாவாத, ஏறாத, நீந்தாத, பாயாத ஒரு இடம் இல்லை இந்த உலகத்தில். காட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை கூட்டிட்டு வேட்டைக்கு போகிற மாதிரி எல்லா நாட்டு பிரதமரையும் கூட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க இவரு. Who is he? யார் அவரு? எட்வர்ட் பேர் கிரில்ஸ், மேன் vs வைல்ட். இவர் தெரியாத யாருமே இருக்க முடியாது. நான் இவ்வளோ நேரம் இவரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். இவர்கிட்ட ஒன்றால் முடியாதுன்னு சொன்ன எவங்கிட்டையும் இவர் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. எப்படி இது சாத்தியமாச்சு? அவருக்குள்ளே இருந்த ஒன்று மட்டும்தான் அதுக்கு காரணம். நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அடங்காத ஜெயிக்கணுன்ற வெறி. அது ஆழ் மனசில் பதிஞ்சிருச்சு. அதான், அவ்வளோதான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை பார்த்து முடியாது உன்னால் முடியாதுன்னு எவன் சொன்னாலும் நம்ம என்ன நினைக்கணும்னா, அப்போ கண்டிப்பாக நம்மளால முடியும்னு நினைக்கணும். யாரும் நம்ம முயற்சி பற்றி பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க அப்படின்னா, அப்பா கண்டிப்பா அப்ப நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா இது வரைக்கும் ஜெயிச்சவங்க எல்லாரும் நம்ம கேஸ் தான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வரத்த கூலி தரும். கடவுளாலே செய்ய முடியலனா கூட நம்ம பண்ற முயற்சியால செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. சரிங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் என்னால முடியுன்ற நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்கேன். நான் உங்க ஜனா. இது நம்ம பி ஏ கிங் சேனல்.